எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதம் குறிப்பாக 2 வருட ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதே மாரி இந்த மாதம் உடைய வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்கள் நடக்க போகுதுன்றதையும் தெளிவா நம்ம பார்க்கலாம். வாங்க. தனுசு காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான். அதே மாரி மூலத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவான். தனுசு மூலத்த பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க? அதாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்று, வக்ரம் பெற்ற அமைப்புல இந்த மாதத்துல 2வது பகுதியில இருக்க போறாருங்க. சரிங்களா? முதல் பகுதியில உச்சமும், 2வது பகுதியில வக்ரமும் பெறுவார். அதே மாரி நட்சராஜ்யம்னு சொல்லப்பட்ட கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் மாதத்துடைய முதல் பகுதியில லாபஸ்தானத்துல நீசம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க. அதாவது இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நன்மை, தீமை 2மே கலந்த ஒரு கலப்பு பலன்களா தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல நல்ல விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க. சனி வந்து 4ஆம் இடத்துல அமர்ந்து இருந்தாலும் கூட, குருனுடைய பார்வையில இருக்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி, 2ஆம் இடம் 2யும் குரு பகவான் ஒரு சேர தொடர்பு கொள்றதுனால, இந்த காலகட்டங்கள் திருமண வயதில இருக்கக்கூடிய தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், திருமணம் சார்ந்த முயற்சிகள் இருந்த அந்த தடைகள் தற்போது விலகும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நல்லது ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமைவதற்கான சில முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம சுப காரியங்கள் குடும்பத்துல நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல நடக்கும். குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் கணவன், மனைவி இடையே இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமை இல்லாத தன்மைகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பேச்சு திறமை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய பேச்சின் மூலமாகவே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மைய வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அகல உழறத விட ஆழ உழணுன்ற ஒரு எண்ணத்தோட படிப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது சும்மா எக்ஸாம் டைம்ல வந்து படிச்சு மக்கப் பண்ணணுன்றதுக்காக படிக்க மாட்டீங்க. தெளிவா படிப்பீங்க, ஆழ்ந்து படிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல சனி பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கனால கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். உடல் உழைப்பு அதிகமா போடுற மாரி இருக்கும் வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா. அதே மாரி பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல நீங்க வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, அது சார்ந்த விஷயங்கள் தற்போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிய கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல செவ்வாயும், புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. 10 கூடியவன் 12ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காருங்க. பொதுவா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும்போது, தூர இடங்களுக்கு நகர்த்தி வந்து பிழைக்க வைப்பார் அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து முடியும். அதே மாரி 12ஆம் இடத்தையும், 12ஆம் அதிபதியும் குரு தொடர்பு கொள்றதுனால, சுப விரயங்கள், சுப செலவுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் உடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, வீடு, நிலம், வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கும்போது, அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிய கொடுக்கும். ஏன்னா, பூமி ஸ்தானாதிபதி அதாவது பூமிக்காரகன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. அப்ப பூமியால் லாபம், பூமியால் மனை விற்று அதன் மூலமாக லாபம் பார்க்கறது, அதை வாங்கி லாபம் பார்க்கறது, பணத்தை விரயம் பண்ணி பூமி வாங்குறது. ஸோ இது போன்ற அமைப்புகளையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்கனால திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் வருமானத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மறைமுகமான வழியில வருமானத்தை இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கார். துணிச்சல கொடுப்பார், தைரியத்த கொடுப்பார். இதுநாள் வரைக்கும் ஒரு சோர்ந்து போய் ஒரு தோய்வு இல்லாம இருந்த உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல தைரியமும், தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கடந்த காலங்கள்ல அதாவது கடந்த சில காலங்களாவே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலை, வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்காதுங்க. ஒரு அலைச்சல் இருந்திருக்கும். அதிகமான உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும். அதே மாரி எவ்வளோதான் வருமானம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். ஒரு மாரி அலைச்சலோடையே வாழ்க்கை வந்து போயிட்டே இருந்திருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி இருந்திருக்கும். என்னடா இது வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கமே அப்படின்ற மாரி இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ரிலாக்சேஷன் கண்டிப்பா கிடைக்குங்க உங்கள பொறுத்தவரைக்கும். ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சுகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாரி பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது, பழைய வண்டி வாகனத்த வித்துட்டு செகண்ட் ஹேண்ட்ல இன்னொரு வண்டி வாகனம் வாங்குறது. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில கை கொடுக்கும்.
அதேபோல இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் சூரியன் 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவாருங்க. 12ஆம் இடம் மார்கழி 2வது பகுதியில ரொம்ப அதிகமான ஒரு வலு பெறுகின்ற காரணத்தால கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால, இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கோவம், டென்ஷன் கொஞ்சம் அதிகமாவே வரும். பொதுவா 12ஆம் இடம், 2ஆம் இடம் இந்த இடத்துல நெருப்பு கிரகங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கோவத்தையும், டென்ஷனையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்ப பொதுவா இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கங்க. பொறுமையா கையாளுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸா இருங்க. அது மட்டும் இல்லாம வீண் செலவு செய்யாதீங்க. 2வது முதல் பகுதியில ஓரளவுக்கு சுப செலவ கொடுக்கும். 2வது பகுதியில கொஞ்சம் வீண் செலவுகளையும், அலைச்சலையும் கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செலவுகள கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த மார்கழி 2வது பகுதியில நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. அதே மாரி இந்த மாதம் குறிப்பா 2 நபரோட ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான் குருவினுடைய தொடர்பு இருக்கனால, உடன் பணிபுரிகின்ற சக ஊழியர்கள், வேலையாட்கள் இவங்களால சில சாதகமான விஷயங்கள், ஒரு சில ஃபேவரான விஷயங்கள், ஒரு சில உதவிகள் சார்ந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும். 2வது சூரியன் நீசம் பெற்ற அமைப்புல இருந்தாலும் கூட சுக்கிரனோட சேர்ந்திருக்காருங்க. சரிங்களா? ஆனா இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தந்தை சம்பந்தப்பட்ட வழியில, தந்தை சார்ந்த வர்க்கம் சார்ந்த வழியில உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள், ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்துல கேது இருந்தாலும், வீடு கொடுத்தவன் நீசம் பெற்ற அமைப்புல இருந்தாலும் கூட சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. ஆட்சி பெற்ற சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறது சூரியனுக்கு தான் பலம். ஸோ அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள தந்தை சார்ந்த வழியில ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.